to talk about this lesson, outbreak of World War First and its aftermath. Learning objectives. The race for colonies leading to rivalry and clashes among the great power of Europe. Second one, emergence of Japan as the strongest and most aggressive power in East Asia. Colonialism impact on Africa. Fourth one, causes, cause and results of the First World War. Fifth one, Treaty of Versailles and its provisions. Sixth one, cause, course and outcome of Russian Revolution. ஃபவுண்டேஷன் ஃபங்க்ஷனிங் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். அதாவது இந்த லெசனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதனுடைய பின் விளைவுகளும் அப்படின்ற டைட்டிலில் கொடுத்துருக்காங்க. அந்த பாடத்தில் படிக்கக்கூடிய முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னா, ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து கண்டென்ட் இந்த லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐரோப்பிய வல்லரசுகளிடையே பகைமையும் மோதல்களும் அது எந்த அளவுக்கு வந்து காலனி ஆதிக்க போட்டியை இட்டு சென்றது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிழக்கு ஆசியாவுடைய ஜப்பான் வந்து எந்த அளவுக்கு வலிமை பெற்று மற்ற நாடுகளை எந்த அளவுக்கு வந்து அது ஆக்கிரமித்து மேலெழும்பிச்சு அப்படின்ற ஒரு டைட்டிலில் கொடுத்துருக்காங்க கண்டென்ட்டில். தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, காலனி ஆதிக்கம் வந்து ஆப்பிரிக்காவின் மீது எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் உலகப் போருக்கான காரணங்கள் என்ன, அந்த போரினுடைய போக்கு என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ரொவிஷன்ஸ். அதாவது இந்த முதல் உலகப் போரின் விளைவாக இந்த போரை நிறுத்தணுன்றதுக்காக வெர்சைல்ஸ் உடன்படிக்கை அப்படின்ற ஒரு உடன்படிக்கை வந்து ஏற்படுத்தினாங்க. அதனுடைய சரத்துக்களும் அந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த் ஒன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரஷ்ய புரட்சிக்கான காரணங்களும், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்ததோட ரஷ்ய புரட்சியும் வந்து ஏற்பட ஆரம்பிச்சு. அப்போ அந்த ரஷ்ய புரட்சி ஏற்படுவதற்கான காரணங்களும் அதனுடைய போக்கும் விளைவுகளும் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் பாயிண்ட் பார்த்தோம்னா, த லீக் ஆஃப் நேஷன்ஸ், அதாவது பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுதலும் அதன் செயல்பாடுகளும் அதனுடைய தோல்விகளை பற்றி, இதை பற்றி தான் வந்து இந்த லெசனில் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்றது வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் மிகப்பெரிய ஒரு பேரழிவு அப்படின்றது வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த உருவாக ஆரம்பிக்கும் பொழுது இது வந்து மற்ற உலக நாடுகள்லாம் சிதறி போகிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. அப்போ இதெல்லாம் வந்து மற்ற நாடுகள் எல்லாமே வந்து இனிமேல் இந்த மாதிரி ஒரு போர் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்றது வந்து உருவாக்கப்பட்டது. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே வந்து போகலாம். All of you listen here. First of all, I read it. Introduction. 1914 is a turning point in the world history. The political and social process that began in 1789 culminated the First World War that broke out that year and decisively shaped out of the course 20th century. அதாவது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1789ஆம் ஆண்டு தொடங்கிய அரசியல் சமூக செயல்பாடு இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது 1914லேருந்து 1914ஆம் ஆண்டு வெடித்த முதல் உலகப் போர், இந்த உலகப் போரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த லாங் 19th century, அதாவது உலக போரினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிகப்பெரிய 19ஆம் நூற்றாண்டு வந்து ஒரு லாங், அதாவது நீண்ட 19th century அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது எதற்காக விட்டு சென்றது அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த இண்டஸ்ட்ரியல் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொழில் புரட்சி ஏற்படுவதற்கான மிகப்பெரிய ஒரு போர் அப்படின்றது தான் வந்து இதில் சொல்கிறாங்க. இதில் எந்தெந்த நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொரு நாடுகளும் என்ன செஞ்சு அப்படின்னா, குடிமக்களினுடைய பெரும் பகுதியினர் வந்து எங்கெல்லாம் வந்து காலனிகள் இருக்கோ அவங்களெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்தெந்த நாடுகள்லாம் வந்து இந்த போரின் விளைவாக சிதறுண்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி அண்ட் த ஆட்டோமான்ஸ். அப்போ ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, உதுமானிய பேரரசு, இது எல்லாமே என்ன செஞ்சு அப்படின்னா மிகப்பெரிய வந்து அந்த அரசியல் தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து உலக
நாடுகளில் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நாடுகள் வந்து ஒன்று கொண்டு சண்டை போட்டு அந்த பொருளாதாரத்தை வந்து தன்னுடைய நாட்டில் வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சண்டை போட ஆரம்பிச்சு. இதன் விளைவாக தான் வந்து அடுத்த ஒரு போர் உருவாக ஆரம்பிச்சு. என்ன போர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய இந்த போரினுடைய மிகப்பெரிய விளைவு தான் வந்து இந்த ரஷ்ய போர் வந்து உருவாக ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கண்ட்ரிஸ் ட்ரைட் bring about world peace through the League of Nations. இதன் விளைவாக தான் வந்து உலக வரலாற்றில் வந்து இந்த ரஷ்ய புரட்சி அப்படின்றது வந்து ஒரு தனித்துவம் மிக்க புரட்சியாக விளங்கியது. இது போன்ற புரட்சிகள் வந்து உலக வரலாற்றில் வந்து தனித்துவம் பெற்றதுனால முதல் முறையாக உலக நாடுகள் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சு அப்படின்னா இந்த பன்னாட்டு சங்கத்தின் மூலமாக லீக் ஆஃப் நேஷன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த பன்னாட்டு சங்கத்தின் மூலமாக உலக அமைதியை ஏற்படுத்த எல்லாம் முயற்சி ஏற்படுத்தியது இந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து. அதில் அதை தான் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இந்த in this lesson we discuss the circumstances leading to the outbreak of the First World War and the Russian Revolution and formation of an international peace organization, namely the League of Nations. அதாவது பன்னாட்டு சங்கத்தின் மூலமாக உலக அமைதியை ஏற்படுத்த முயன்றது. இதை தான் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த பாடத்தின் மூலமாக முதல் உலக போர் வெடிப்பதற்கான சூழல்கள், ரஷ்ய புரட்சி மற்றும் பன்னாட்டு சங்கம் எனப்பட்ட இந்த பன்னாட்டு அமைதி நிறுவனம் அப்படின்றது வந்து உருவாக்கப்பட்டது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரம்பிள் ஃபார் காலனிஸ், அதாவது எமர்ஜென்ஸ். இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா, எமர்ஜென்ஸ் ஆஃப் ஜப்பான் அஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் அக்ரெசிவ் பவர் இன் ஈஸ்ட் இந்தியான்னு சொல்கிறோம். அதாவது கிழக்கு ஆசியாவில் ஜப்பான் அதிக வலிமை மிகுந்த நாடாகவும் அது வந்து என்ன செஞ்சு மற்ற இருக்கிறதுலே வந்து ஜப்பான் வந்து ஒரு மிகச்சிறிய நாடு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது எப்படி வந்து மற்ற உலக நாடு மிகப்பெரிய நாடுகளை வந்து அடிச்சுட்டு அது எப்படி மேலெழும்ப ஆரம்பிச்சு அப்படின்றத தான் வந்து காலனி ஆதிக்க போட்டிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் ஹராஸ் ஃபார் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது காலனிகளுக்கான போட்டி, அதாவது முதலாளித்துவ நாடுகளின் சந்தைகளுக்கான போட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the aim of capitalist industry was to produce more and more. The surplus wealth thus produced was used to build more factories, railways, steamships and other such undertaking. அதாவது இந்த தொழில்கள் சார்ந்த, அதாவது முதலாளித்துவம் கேபிட்டலிஸ்டிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லும்போது தொழில்களின் நோக்கமே என்ன அப்படி இருக்குன்னா முதலாளிகளுக்கு வந்து அதிகமான உற்பத்தியை வந்து செய்யணும். அப்போ உற்பத்தி செய்யும் பொழுது மிகை உற்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ மிகை உற்பத்தின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய பொருட்களை வந்து விற்பனை செய்யும் பொழுது அபரிவிதமான லாபம் கிடைக்கும் போது அந்த லாபத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா எக்ஸஸாக வந்து எந்த துறைகளுக்கெல்லாம் அந்த லாபத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கு, ரயில்வே இப்போ இருப்பு பாதை அமைக்க, நீராவி கப்பல்கள் கட்டுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய தேவைக்கு வந்து இந்த உபரி செல்வத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. மற்றும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீம்ஷிப் நீராவி கப்பல்கள் வந்து கட்டுறதுக்கும் பயன்படுத்தப்பட்டது. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 19th century, அதாவது 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வந்து தகவல் பரிமாற்றம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் லேட்டர் ஹாஃப் ஆஃப் த 19th century, அந்த தகவல் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லும்போது போக்குவரத்து துறைகளில் ஏற்பட்ட புரட்சி அப்படின்னு சொல்றது வந்து ஆப்பிரிக்காவில் மற்ற பகுதியில் ஐரோப்பாவினுடைய விரிவாக்கம் அப்படின்றது வந்து ஏற்பட இதன் விளைவாக வந்து இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டலிசம் ப்ரொடியூஸ் huge contracts were extreme poverty and extreme wealth, slum and ஸ்கைகிராப்னா பல மாடி உயரமான கட்டடங்கள் வந்து கட்டுறது. அப்போ அந்த மாதிரி வந்து நிறைய என்ன செய்ய ஆரம்பிச்சு அப்படின்னா நிறைய முரண்பாடுகளை வந்து சந்திக்க ஆரம்பிச்சது. அப்படி காலனி ஆதிக்கம் அப்படின்றத வந்து சில வசதி மிக்க எந்த நாடுகளில் வந்து அதிக அளவு பொருளாதாரம் இருக்கோ அந்த பொருளாதாரம் இருக்கிற நாடுகளில் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏழ்மையாக இருக்கிறவங்க வந்து குடிசை பகுதியிலாகவே இருந்துச்சு. அதிக அளவு
செல்வ குவிப்பு இருக்கிற இடத்துல பெரிய பெரிய பல மாடி கட்டிடங்கள், இந்த மாதிரி அரண்மனைகள் அந்த மாதிரி வந்து ஏற்பட ஆரம்பிச்சு, கோபுரங்கள், இந்த மாதிரி பேரரசுகள் இதை சார்ந்து வந்து இப்படி உருவாக ஆரம்பிச்சப்ப எந்த இடத்துல வந்து காலனிகள் வந்து அதிக செல்வாக்கு இருக்கோ அந்த இடங்கள்ல வந்து அதனுடைய செல்வாக்கு அதிகமாக இருந்துச்சு. அதனால வந்து அங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் அப்படின்றது வந்து செல்வாக்கு மிக்கதாக இருந்துச்சு. அதே சமயத்தில் குடிசைகள் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுரண்டப்பட்ட காலனிகள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியே தான் இருக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ இது வந்து 19ஆம் நூற்றாண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐரோப்பா அப்படின்றது வந்து மேல் எழும்புறதுக்கு ஒரு சக்தியாகவே வந்து இது ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் ஆஃப் மோனோபோலி கேபிட்டலிசம், அதாவது முற்றுரிமை முதலாளித்துவத்தின் எழுச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் 1870 1870 ஆண்டிற்கு பிற்பாடு லேட்டர் half of the 19th century, அதாவது 19th centuryல the old ideas of free trade collapsed. There was trust in USA and cartels in Germany. This power combines and corruption dominated government அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுதந்திர வணிகம் அப்படின்றது வந்து ஒரு பழைய கோட்பாடு அப்படின்றது வந்து சரிந்து விழுக ஆரம்பித்தது. இதனால் அமெரிக்காவினுடைய கூட்டு நிறுவனங்களும் ஜெர்மனியினுடைய வணிக கூட்டமைப்புகளும் வந்து உருவாக ஆரம்பிச்சு. இந்த அதிகார வர்க்க இந்த 2 கூட்டு நிறுவனங்களும் கூட்டுரிமை குழுக்களாகவும் அரசுகளின் மீது மேல் ஆதிக்கத்தை வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சிச்சு. இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முற்றுரிமை முதலாளித்துவத்தின் எழுச்சி, ரைஸ் ஆஃப் மோனோபோலி கேபிட்டலிசம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்பீரியலிசம் அண்ட் இட்ஸ் எசென்சியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதாவது இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஏகாதிபத்தியமும் அதன் முக்கிய பண்பு கூறுகளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேபிட்டலிசம் invisibly led to imperialism according to Lenin. அதாவது லெனின் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் அப்படின்றது ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முதலாளித்துவத்தினுடைய உச்சகட்டம் தான் வந்து ஒரு நாட்டினுடைய அடக்குமுறை, முதலாளித்துவத்தினுடைய உச்சகட்டம் தான் வந்து ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லி லெனின் வந்து சொல்கிறார். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் மாஸ் ப்ரொடக்ஷன் நீடட் வாஸ்ட் சப்ளைஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ், ரப்பர், ஆயில், நைட்ரேட்ஸ், சுகர், காட்டன், டிராஃபிக்கல் ஃபுட் ஸ்டெப்ஸ், மினரல் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த பாயிண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அனைத்து இடங்கள்லையுமே வந்து முற்றுரிமை அந்த மோனோபோலி கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து முதலாளித்துவத்திற்கு அவங்க எவ்வளோதான் வந்து முற்றுரிமையாக செயல்பட்டாலும் அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து அந்த ரா மெட்டீரியல்ஸ் கச்சா பொருட்கள் அப்படின்றது வந்து இன்னொரு இடத்துல வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து இந்த முதலாளித்துவத்திற்கு ரப்பர், எண்ணெய் வித்து ப்ளஸ் நைட்ரேட், சர்க்கரை, பருத்தி இதெல்லாம் வந்து வெப்பமண்டல பயிர்கள், அதெல்லாம் வந்து உணவுப் பொருட்கள், கனிமங்கள், இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கச்சா பொருட்கள் வந்து அதிக அளவு தேவைப்பட்டது. இதை என்ன செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த பொருட்களுடைய கச்சா பொருட்கள் மூலங்களை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் வந்து தவிர்க்க இயலாமல் இருந்துச்சு. இதனால் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு முறையான இராணுவமயமாக்கத்திற்கு முழுமையான போருக்கு வந்து இது இட்டு செல்ல ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா இந்த முதலாளித்துவ நாடுகள் என்ன செய்ய ஆரம்பிச்சு இது எந்தெந்த குட்டி குட்டி காலனி நாடுகளில் இருக்கோ இந்த கச்சா பொருட்கள் அந்த நாடுகளை வந்து கைப்பற்றி இந்த பொருட்களை வந்து கச்சா பொருட்களை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வந்து உருவாக ஆரம்பிச்சது. இதற்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா ரைவல்ரி கிரேட் பவர், அதாவது வல்லரசு நாடுகளுக்கிடையே வந்து மிகப்பெரிய போட்டி அப்படின்னு சொல்லி உருவாக ஆரம்பிச்சது. இன் 19th century யூரோப்பியன் பவர் ஹட் காலனைஸ்டு மெனி அதர் கண்ட்ரிஸ். அதாவது 1880ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பெரும்பாலான ஆசிய நாடுகள் வந்து காலனி மயமாக்கப்பட்டது. அப்போ அப்படி இருக்கும்போது 1881 to 19
1881 to 1914 பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டுகளுக்கு இடையே என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஜெர்மனி இன் த லேட்டர் ஹாஃப் ஆஃப் த 19th century கேவ் அ டாமினேட்டிங் பொசிஷன் இன் யூரோப். அதாவது 1881 1914 ஆண்டுகளுக்கு இடையே ஆப்பிரிக்கா கைப்பற்றப்பட்டு அது என்ன செய்ய ஆரம்பிச்சு பிரிக்கப்பட்டது. எப்படின்னா காலனிகளாக, சிறு சிறு காலனி நாடுகளாக அது பிரிக்கப்பட்டது. அப்போ இந்த 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் 1817 1870ஆம் ஆண்டுக்கு பின்னர் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இத்தாலி அண்ட் ஜெர்மனி ஜாயின் த ஸ்கிரம்பிள் ஃபார் காலனிஸ். அதாவது 1870ஆம் ஆண்டிற்கு பின்னர் இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இத்தாலி, இந்த ஜெர்மனி ஆகிய நாடுகள் என்ன செஞ்சு அப்படின்னா இந்த காலனி ஆதிக்க போட்டியில் கலந்து கொள்ள ஆரம்பிச்சிச்சு. அப்போ எல்லா நாடுகளுக்கும் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு ஆசை, அதாவது மற்ற நாடுகள் தன்னை விட மிகச்சிறிய நாடுகளை டாமினேட் பண்ணி அந்த நாடுகளை ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்குமே ஏற்பட ஆரம்பித்தது. இதன்